ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 16, 2024. பகவானுடைய மகா வாக்கியம்: தூய்மையாவதற்கான எத்தனை பெரிய உங்களுடைய பண்டிகை இது! ஞானக் கடலாகிய தந்தைதான் முழு உலகையும் விகாரங்களற்றதாக ஆக்குகிறார். இது எத்தனை அழகான விஷயம்! மேலும் பாபா கூறியிருக்கிறார், யார் மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களே தந்தைக்கு சமமான நிலையை அடைகிறார்கள். ஆழமான ஞானம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. தூய்மை தன்மையினை ஒரு பண்டிகையாக மாற்றுவோம். ராக்கி பண்டிகையின் போது நமது தூய்மையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ராக்கி அணிவிக்கிறார்கள். தூய்மையாவதற்கான விஷயத்தை அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பலருக்கு அது கடினமானதாக இருந்தாலும் ஏதாவது போதை பழக்கத்தையாவது விட்டுவிடுகிறார்கள். அந்த நாளை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். புனிதமான சகோதரிகள் வந்து எங்களுக்கு ராக்கி அணிவித்ததால் இந்த பழக்கத்தை நான் விட்டுவிட்டேன் என்று கூறுகிறார்கள். இது கூட எத்தனை நல்ல விஷயம்! நமக்கோ தூய்மையாவது என்பது ஒரு பெரிய பண்டிகையாகும். சிந்தித்து பார்ப்போம். நாம் முழுமையாக தூய்மையாக வேண்டும். பகவானுக்கு நான் தூய்மையாவேன் என்ற உறுதிமொழி கொடுத்து விட்டோம். வாக்குறுதி கொடுத்த பின்னர் திரும்ப பெற மாட்டோம். ஆனால் பலரும் வாக்குறுதி கொடுத்த பின்பும் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மை தன்மையினை கடைபிடிப்பதற்கான தவத்தின் சாதனையை செய்வதில்லை. வெறும் உறுதிமொழி எடுத்தால் போதாது, நாம் தவத்தின் சாதனை செய்ய வேண்டும். உறுதிமொழியினாலும் மிகுந்த பலம் கிடைக்கிறது. ஆனால் கூடவே பயிற்சியும் செய்ய வேண்டும். நமது தூய்மை தன்மை இந்த உலகிற்கே ஒரு வரமாகும். நமது தூய்மை தன்மையினால் இயற்கையே சத்தோப்பிரதானமாகிறது. நாம் செய்வதற்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது. இயற்கையை சத்தோப்பிரதானமாக ஆக்க வேண்டும். நாலாபுறங்களிலும் பரவியுள்ள தமோபிரதான தன்மையை நீக்கி சத்தோப்பிரதானமாக ஆக்க வேண்டும். நாலாபுறங்களிலும் தூய்மை தன்மையின் அதிர்வலைகளை பரவச் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. இந்த சேவையை வெறும் ஞானத்தை கொடுப்பதால் செய்ய முடியாது. யோக பலத்தினால், தூய்மை தன்மையின் பலத்தினால், உயர்ந்த சுயமரியாதை பயிற்சியினால் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும். எனவே உங்களது தூய்மை தன்மையினை உற்சவமாக மாற்றிவிடுங்கள். தூய்மை தன்மை எனக்கு பரம ஆனந்தத்தின் விஷயமாகும். இந்த அழகான எண்ணத்தினை உங்களது மனதிற்குள் தாரணை செய்து விடுங்கள். எந்த பாதையில் இந்த முழு உலகம் சென்று கொண்டிருக்கிறதோ அந்த விஷம் நிறைந்த பாதையில் நான் செல்லக்கூடாது. வெளி உலக மனிதர்கள் விகாரத்தில் சுகத்தை தேடுகிறார்கள். ஆனால் அதன் காரணமாக உடலின் சக்திகளும் மனதின் சக்திகளும் வீணாகின்றன. அதன் காரணமாக மனிதர்கள் நோயாளிகளாக ஆகிறார்கள். சிலர் பதற்றமடைகிறார்கள். சிலரோ பயத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், கவலைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். இவை அனைத்தும் விஷ விகாரங்களின் அதீதமான நிலையின் காரணமாகவே ஏற்படுகின்றன. தற்கால உலகிலோ மனநோய்கள் தீவிரமாக அதிகரித்து கொண்டே செல்கின்றன. அவற்றிற்கு காரணமும் இந்த விஷ விகாரங்களின் அதீதமான நிலையே ஆகும். எனவே இவற்றிலிருந்தெல்லாம் ஒதுங்கி நாம் தூய்மை தன்மையின் பாதையில் நடந்து செல்வோம். அனைவரும் முழுமையாக தூய்மையாக முடியாது என்பதை நாம் அறிவோம். அதுவே சத்தியமும் ஆகும். யார் ஞானத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்களோ அவர்களிலும் கூட மிகச்சில ஆத்மாக்களே வெற்றி ரத்தினங்களாக ஆகிறார்கள். அவர்கள்தான் மாயையை வெற்றியடைகிறார்கள். காமம் மற்றும் கோபத்தின் மீது சதா காலத்திற்கு வெற்றியடைந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் பின்தங்கிவிடக்கூடாது. அந்த வெற்றி ரத்தினங்களில் நானும் ஒருவனாவேன் என்று சிந்திக்க வேண்டும். யார் ஆகப் போகிறார்களோ அவர்களாகட்டும், நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இந்த பாதை மிகுந்த சுகத்தை கொடுப்பதாகும். ஏனென்றால் தூய்மை தன்மைதான் சுகம் மற்றும் அமைதியின் தாயாகும். தூய்மை தன்மையில் குணப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது. பாபா கூறியிருக்கிறார், கடைசி காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பல நோயாளிகள் உங்கள் முன்னிலையில் வருவார்கள். நீங்கள் அவர்களுக்கு திருஷ்டி கொடுத்ததுமே அவர்கள் தமது நோயிலிருந்து விடுபட்டு வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தியபடி வீட்டிற்கு திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால்
யார் முழுமையாக விகாரங்களற்றவராக ஆகிவிட்டாரோ அவரால் தான் இதனை செய்ய முடியும். வெறும் தூய்மை தன்மை என்பதை விட மிக உயர்ந்த நிலை முற்றிலும் விகாரங்களே இல்லாத தன்மையாகும். அதில் பொறாமை இருக்காது, வெறுப்பு இருக்காது, பிறர் பற்றிய சிந்தனை இருக்காது, உடல் ரீதியான பார்வை இருக்காது. கனவுகளும் தூய்மையாகிவிடும், பாவனைகளும் மிக உயர்ந்தவையாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட விகாரங்களற்ற நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டும். ஓம் சாந்தி.